நாட்டின் பிரதமருக்கு நாடாளுமன்ற வளாகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சேலத்தில் களிமொழி எம்பி பேட்டி. நாட்டுடைய பிரதமருக்கு நாடாளுமன்ற வளாகத்திலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு $1 டிரில்லியன் என்ற வளர்ச்சியை திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எட்டும். தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா நம்பிக்கை. Our Honorable Chief Minister through M.K. Stalin avargal's $1 trillion dream, this state is going to reach that dream very, very soon once we load Dravidian Model 2.0, which you might know is what the entire state, not just the state, the entire country is today looking forward to. மதுரை அதிமுக நிர்வாகி செந்தில் கொலை குடும்ப பிரச்சினை காரணமாக நடைபெற்றுள்ளது. கொலை வழக்கு தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பேட்டி. குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. இது சம்பந்தமா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு மூன்று நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தை மாதம் முடிவதற்கு இன்னும் 9 நாட்கள் உள்ளன. தேர்தல் அரசியலில் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தை மாசம் போறக்கட்டும் சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. தை மாசமே முடிய போகுது. இல்ல 9 நாள் இருக்கு. வாங்க சார், ஒரு நாள் நெருங்கிட்டே இருக்கு சார். வாங்க வாங்க, இன்னும் இருக்குங்க. 3 மாசம் கிடக்கு. வாங்க. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன் கூட்டணி அறிவிப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட், இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடி எங்கள் கூட்டணியை நாங்கள் இறுதி செய்வோம். உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு காலையில் $1600 குறைந்த நிலையில் மாலையில் $1040 உயர்வு. 1 கிராம் 14,250 ஒரு சவரன் 1,14,000 விற்பனை. சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. திருப்பெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கையூட்டு வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னையில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் போராட்டம். கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க கோரிக்கை. சென்னையில் விவசாயிகள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ரேஷன் கடைகளில் மானிய விலையில் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். தாவேக்கு அலுவலகத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை மிரட்டும் துணியில் பேசிய தாவேக்கு நிர்வாகிகள். செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொசவாப்பட்டியில் விமர்சையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. காளைகள் முட்டுகளில் 33 பேர் காயம். பத்தாம் வகுப்பு மற்றும் +2 வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வுகள் 23 மற்றும் 9ஆம் தேதி தொடங்கும். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நிகழ்ச்சியில் வானில் பறந்த ட்ரோன் தரையில் விழுந்து விபத்து. ட்ரோன் விழுந்ததில் கணவன் மனைவி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கடந்த OSR காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. லட்டு தயாரிக்க பயன்படுத்திய எண்ணெயில் பாத்ரூம் கழுவ பயன்படுத்தும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுக்கூட்டம் ஒன்றில் சந்திரபாபு நாயுடு பேசியதால் பரபரப்பு. கடந்த 1962ஆம் ஆண்டு நடந்த இந்திய சீன போரின் ரகசிய அறிக்கைகளை வெளியிட முடியாது. ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதில். உத்தரப்பிரதேசத்தில் SIR பணிகளை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் 1 மாதத்திற்கு நீட்டிப்பு. அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கோரிக்கையை ஏற்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு.
பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மசூதியில் குண்டுவெடிப்பு, 31 பேர் உயிரிழப்பு, 80 பேர் படுகாயம். யூ-19 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள். இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்று அசத்தல். ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய இளையோர் அணி 6வது முறையாக யூ-19 உலகக்கோப்பையை வென்று சாதனை. இங்கிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் அதிரடி இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி சிறப்பான ஆட்டம். 15 சிக்சர்கள், 15 போர்கள் என 80 பந்துகளில் 175 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். T20 உலகக்கோப்பை இந்திய அணியில் ஹர்ஷித் ராணாவுக்கு பதில் முகமது சிராஜ் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். காயம் காரணமாக ஹர்ஷித் ராணா விலகிய நிலையில் முகமது சிராஜ் அணியில் சேர்ப்பு. அண்டர் 19 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள். இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்று அசத்தல். ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய இளையோர் அணி 6வது முறையாக அண்டர் 19 உலகக்கோப்பையை வென்று சாதனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.